Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதாவது இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஹை குவாலிட்டி வீடியோஸை அப்படியே நீங்க வந்து அப்லோட் பண்ணனும். எந்த ஒரு குவாலிட்டி லாஸ்மே இல்லாம எப்படி வந்து நம்ம அப்லோட் பண்ணனும் அப்படினு வந்து ஆல்ரெடி ஒரு DuckDuckGo browser வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம். பட் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எடுக்கல எங்களுக்கு ஒர்க் ஆகல 0% லோடிங்லயே இருக்குது அப்படினு நீங்க வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து டெய்லி வந்துட்டே இருக்குது. சோ நான் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனே வந்து அதுக்கு வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்தேன். பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DMஸ்லயோ நிறைய பேர் ஸ்டில் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அதனால வந்து அந்த ஒரு ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படினா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க அந்த ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அதை வந்து எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினு ஃபுல்லா எக்ஸ்பிளைன்டா நான் சொல்ல போறேன். So நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். அத நான் ஸ்டார்டிங்ல சொல்லிறேன். சோ இப்போ வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். So guys, first of all நீங்க வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களோட Instagram அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓபன் பண்ணி என்ன பண்றீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள நீங்க வந்து போய்க்கோங்க. சோ செட்டிங்ஸ்ல போய்ட்டு அக்கவுண்ட் அப்படின ஒரு வந்து ஆப்ஷன் இருக்கும். அதுல போய்ட்டு அதுல பாத்தீங்கன்னா share into other apps அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இதே போல வந்து Facebook, WhatsApp, Twitter, Tumblr அதுக்கு அப்புறம் Amoeba ஓகே ஆரியோ அதே போல பாத்தீங்கன்னா நிறைய வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட Instagram அக்கவுண்டோட. பட் நம்ம எதை வந்து மேக்ஸिमम கனெக்ட் பண்ணோம் அப்படினா Facebook அக்கவுண்ட் இருக்குல்ல உங்களோட Facebook அக்கவுண்ட பாத்தீங்கன்னா நீங்க Facebook கொடுத்து வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. Facebook இதே போல ஃபர்ஸ்ட் உங்களோட Instagramல கனெக்ட் ஆயிருக்குதா அப்படி நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே தென் இப்போ பாத்தீங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. சோ க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா நம்மளோட அந்த DuckDuckGo browser வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சோ இதே போல வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதே போல தான் இருக்கும். அதாவது ஒரு tab வந்து நீங்க கிரியேட் பண்ணாம நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் முதற்கொண்டு பண்ணியே காட்டிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு tab வந்து ஓபன் பண்றேன் ஓகேங்களா. ஒரு ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படி நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. சோ கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படி டைப் பண்ணதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து ஒரு லிங்க் வரும். சோ அந்த லிங்கை வந்து தொட்டுக்கோங்க. ஜஸ்ட் இதே போல தொட்டுட்டு நான் பண்ற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வீடியோஸில் நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த Instagram ஆப்ஷன் இருக்குதுல்ல மேலே அது மூலமாக லாகின் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அந்த இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா Facebook லாகின் இருக்குதுல்ல அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ வந்து லாகின் பண்ணணும். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் உங்கள் மொபைலில் வந்து லாகின் ஆகிருந்துச்சுன்னா இதே போல் வந்து காட்டும். ஜஸ்ட் வந்து அந்த நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து லாகின் ஆகிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து இதே போல் பேக் ஆப்ஷன் அழுத்துங்க. ஸோ உங்களோட அது வந்து லோடிங் ஆகும். மறுபடியும் இதேமாதிரி லாகின் டு ஃபேஸ்புக்னு வரும். மறுபடியும் பேக் கொடுங்க. எதுவும் பிரச்சனையே இல்லை. மறுபடியும் வந்து பேக் கொடுங்க ஓகேங்களா. ஸோ இதே போல் பேக் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இதே போல் வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது டவுன்லோட் த ஆப் அண்ட் லேர்ன் மோர் அபவுட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். டவுன்லோட் கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆன் டெஸ்க்டாப் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கண்டினியூ ஆன் டெஸ்க்டாப் வெர்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து இதே போல் வந்து கிரியேட் ஆகும். அதாவது நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பேஜ் வச்சுருந்தீங்கன்னா இதே போல் வந்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கோ டு ஃபுல் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கோ டு ஃபுல் சைட் அதுதான் பார்த்தீங்கன்னா மெயின். அந்த கோ டு ஃபுல் சைட்டுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோ டு ஃபுல் சைட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து அந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃபேஸ்புக் ஓகேங்களா. ஃபேஸ்புக்கோட கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படியே அங்கே மேலே பார்த்தீங்கன்னா Instagram இருக்குதுல்ல ஜஸ்ட் அதே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிஃப்டி எஃபெக்ட்ஸ் நம்மளோட Instagram பேஜ் இங்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட லோகோவும் காட்டும். அதாவது நம்ம வந்து லிங்க் பண்ணிட்டோம், கரெக்டாக லாகின் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அதனால் வந்து கரெக்டாக காட்டுது. இப்போ ஓகே இதெல்லாம் ஓகேடா. இப்போ நீ எனக்கு ஒரு வீடியோ வந்து எனக்கு அப்லோட் பண்ணி அதை எனக்கு ப்ரூஃப் காட்டு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான் ப்ரூஃபும் காட்டிடுறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் கிரியேட் போஸ்ட் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா Instagram ஃபீட் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த Instagram ஃபீடு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஆட் கண்டென்ட் வந்து கொடுத்துக்கோங்க வழக்கம் போல். ஓகே வீடியோஸ் கொடுத்துக்கலாம். வீடியோஸில் வீடியோ பண்ணுறேன். நான் வந்து இந்த போஸ்ட் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வீடியோக்காண்டி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இந்த போஸ்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் வந்துருச்சு ஓகேங்களா. இப்போது நான் வந்து ஒரு டேக் வந்து பண்ணுறேன். அதாவது நான் என்ன டேக் பண்ணுறேன்னா என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டை டேக் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் முதற்கொண்டு நான் காட்டுறேன் ஓகேங்களா. ஓகே
இப்போ ட்ரெண்டி பிக்ஸ் நான் வந்து சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணால் என்னோடய அக்கௌண்ட் வந்துருச்சு. நான் டேகும் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஜஸ்ட் டேக் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ் அப்படின்னு போட்டு ஒரு கேப்ஷனும் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, கேப்ஷன் கொடுத்துட்டேன். இது லொக்கேஷன் உங்களுக்கு எதுனாலும் தேவைன்னா வச்சுக்கலாம். கவர் இமேஜ் எல்லாமே செட் ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, ஜஸ்ட் அதை நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, லோடிங் ஆகுது. நீங்கள் நல்லாவே பார்த்துக்கோங்க, லோடிங் ஆகுது. ஓகே, டன். அந்த 0% எரரு எதுவுமே உங்களுக்கு காட்டலை, போஸ்டட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ரைட். நீங்கள் பார்த்துட்டிங்களா, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிஃப்டி எஃபெக்ட்ஸ் ஜஸ்ட் போஸ்டட் வீடியோ அப்படின்னு வந்திருக்குது. நான் வந்து அதை தொட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை நான் காட்டுறேன். ஓகே, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து என்ன குவாலிட்டியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோமோ அதே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வீடியோ வந்து குவாலிட்டி பிரேக்கே ஆகாமல் ப்ளே ஆகுது. ஜஸ்ட் டக் கோ யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஜஸ்ட் அந்த எரர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிக்ஸ்டு ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா, நான் வந்து அச்சீவ் பண்ணிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் போட்டால் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து ஒரு லைவ் ப்ரூஃபும் காட்டியாச்சு. எப்படி பண்ணணும்னு நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் சொல்லிட்டேன். இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நான் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி இது போல் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ், அவ்வளோதான். இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். டாடா பாய், see you.